உங்க வீட்ல இருக்க பால் சேஃபா, எஸ்பெஷலி இந்த பேக்கெட் பால். ஆக்சுவலா இப்பதான் நான் நம்ம பேரண்ட்ஸ் அகாடமியோட வீடியோ பார்த்தேன். நல்ல வேளை பார்த்தேன், அதனாலதான் எனக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சிச்சு. குட் வீடியோ, குட் அவேர்னஸ். இந்த கோலிஃபார்ம் பாக்டீரியானா என்ன அர்த்தம்? கோலிஃபார்ம் பாக்டீரியா பால்ல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டா நம்ம மோஷன் தான் அதுல இருக்கா, இல்லனா மாட்டுங்களோட மோஷன் தான் அதுல இருக்கா. அதுக்கப்புறம் ஏன் இப்போதைக்கு நம்ம ரொம்ப பேனிக் பண்ண வேண்டாம்னு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த மாதிரி பயப்படுற ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் பத்தி என்னோட ஒரிஜினல் ஒப்பீனியன் உங்களுக்கு வேணும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கோலிஃபார்ம் பாக்டீரியா நிறைய பாக்டீரியா இருக்குங்க. அதுல ஈகோலை, கிளிப்சில்லா நிமோனியா, என்ட்ரோபாக்டர், சிட்ரோபாக்டர் எல்லாம் நிறைய குரூப்ஸ் இருக்கு. 1,00,000 பாக்டீரியால ஹியூமன் பீயிங்ஸ்க்கு டிசீஸ் காஸ் பண்ற பாக்டீரியான்னு பார்த்தா ஒரு கையளவு தான். சோ இப்போ இந்த கோலிஃபார்ம் நம்ம பால்ல அதிகமா இருக்குன்னா இது வெறும் மோஷன்ல மட்டும் வராது. நம்ம சாயில்ல கூட இருந்திருக்கலாம், நம்ம தண்ணியில இருந்திருக்கலாம், இல்ல சர்ஃபேசஸ் மேல கூட இருக்கலாம், நிறைய இடத்துல இருக்கலாம். பட் எதுக்கு இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோனா, இந்த கோலிஃபார்ம் கவுண்ட் தான் இந்த பால் கண்டாமினேட் ஆயிருக்கலாமா இல்லையான்றதுக்கு ஒரு செக்கா வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஓவராலா கவுண்ட் பண்றது ஈஸி. சோ இப்போ இந்த கவுண்ட் அதிகமா இருக்குன்னா நம்ம என்ன பால் பேக்கெட் எல்லாம் தூக்கி போட்டுறணுமானா, உங்க ஃபேமிலில யாராவது ரொம்ப சிக்கா இருக்காங்க, இல்ல பிரெக்னெண்டா இருக்காங்க, இல்ல குழந்தைங்க இருக்காங்கன்னா அப்போ நீங்க டெட்ரா பேக்ல நீங்க வாங்கிக்கலாம். இல்லனா நீங்க பாலை நல்லா பாயில் பண்ணீங்கனாலே எல்லா கோலிஃபார்மும் செத்து போயிருங்க. இந்த கோலிஃபார்ம் பாக்டீரியா ஹீட் சென்சிட்டிவ். 100 டிகிரிக்கு நீங்க 30ல இருந்து 60 செகண்டுக்கு நல்லா பால் பொங்கிருச்சுனால இந்த கோலிஃபார்ம் பாக்டீரியா எல்லாம் காலி. இந்த கோலிஃபார்ம் பாக்டீரியா அதிகமா இருக்குன்னா இப்போ அவங்க அந்த பால் எல்லாம் எடுத்து, இதுல நான் சொன்னேன்ல ஹியூமன் பீயிங்ஸ்க்கு டிசீஸ் காஸ் பண்ற சில பாக்டீரியா இருக்குங்கன்னு, அந்த பாக்டீரியா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அந்த பாக்டீரியா இருந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. ஆனா அந்த பாக்டீரியா இருக்கும்ன்றது இந்த கோலிஃபார்ம் கவுண்ட் ஹையா இருக்கிறதுனால கன்ஃபர்ம்டு கிடையாது. சோ ஃபைனலா 3 விஷயங்க. வேலிடான இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஏதாவது சாலிடா வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ரெண்டாவது விஷயம், பாலை வெளியில வைக்காதீங்க. அண்ட் பால் நீங்க பாக்கெட்ல வாங்குறீங்கன்னா நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை குடிங்க. மூணாவது, உங்க வீட்டுல யாராவது ரொம்ப சிக்கா இருக்காங்கன்னா அப்போ நீங்க டெட்ரா பேக்ல ஆல்சோ நீங்க வாங்கி குடிக்கலாம். இல்லனா யாராவது இம்யூனோ காம்ப்ரமைஸ்டா இருக்காங்கன்னா அவங்களுக்காக மட்டும். அண்ட் ஃபைனலா, யாராவது உங்க ஃபேமிலியில பால் குடிச்சு சிக்கா விழுறாங்கன்னா அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இமீடியட்டா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க.